காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இன்னி வரைக்கும் நீங்கள் பல ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கள். திருப்பரங்குன்றமும் நாங்கள் கோர்ட்டு சொன்னதை கேட்க மாட்டோம். அம்மா மண்டப படித்துறை நீ இங்கே மூதோர் திதி கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவர்கள் எங்கே வேணாலும் போய் மத பிரச்சாரம் பண்ணலாம். இஸ்லாமியர்கள் நம்ம கோவில் கட்டுறதை தடுக்கலாம். எல்லா ஊர்லேயும் இப்படியே நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இது இந்த திராவிடியா மாடலுக்கு மாதிரியே இருக்காங்களா, இல்லை அதுலேருந்து மாற்றா இருக்க போகிறாங்களாங்கிறது நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு தமிழகத்தின் நடுப்பகுதியில் இது பண்ணி வாங்க எல்லாரும் எனக்கு வந்து நீ அக்கௌண்ட் டீட்டெயிலை சப்மிட் பண்ணுன்னு சொன்னால் அதில் திமுக எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கிறது அந்த அளவுக்கு ஊழலுக்குன்னே இந்த இந்து சமய அறநிலையத்துறையை வச்சு கொள்ளை அடிக்கிறதுக்குன்னே இந்த பயலுக்கு திருறதுக்குன்னே கோவிலை வச்சு சிவன் சொத்து குலநாசம். இந்த கோவிலும் சிவன் கோவில், மகாதேவர் கோவில் அங்கே தாயா பிள்ளையா பழகினதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கேரளான் பெருமான் மசூதியை கட்டி கொடுத்துட்டார். எப்படா கட்டினார்? 1400 வருஷம் முன்னாடி. இந்த துலுக்க மதம் தோன்றிய 1400 வருஷம். அங்கேருந்து இவர் இருக்கும் போதே இந்த ஜிப்ரில் சந்திரன் நிலா ரெண்டா பிளந்தது. எதிராக ரெண்டா பிளந்தது உடனே நம்மளும் தீக்கா மாதிரி கேட்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும். ஆனால் நம்ம வீரத்துறவி அப்படியா நம்மளை வளர்த்துருக்காரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஸ்ரீரங்கத்தில் முன்னோர்களுக்கு நிதி கொடுப்பதற்கு சிக்கலை ஏற்படுத்திய கோவில் நிர்வாகம், போராடிய புரோகிதர்கள் கைது. வாலாஜாபேட்டை அகஸ்தீஸ்வரர் கோவில் நகை திருட்டு, புகார் அளிக்க தயங்கும் அறநிலையத்துறை, இந்து முன்னணி புகார். முஸ்லிம் சங்க நிதி முறைகேடு புகார், 12 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. வெளிநாடுகளில் இருந்து 615 தொல்பொருட்கள் மீட்பு, ஞான பாரதம் திட்டத்தில் 88,000 சுவடிகள் டிஜிட்டல் மயம், மத்திய அரசு சாதனை. கரப்பான் பூச்சி போராட்டத்தை ஹைஜாக் செய்த காங்கிரஸ், பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு அராஜகம். இன்றைய செய்திகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்மிடையே பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நேற்று திருச்சி ஸ்ரீரங்கம் இங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. காரணம் என்ன, எப்பொழுதுமே பெரிய அளவில் போராட்டத்தில் குதிக்காத ஒரு சமூகம் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களோடு இந்து அமைப்புகளும் கூட போராடி இருக்கிறது. விஹெச்பி, தேசிய சிந்தனையாளர் பேரவை, உங்கள் சார்பாகலாம் அவங்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் அப்படின்னால இந்த அம்மா மண்டபம், இந்த ஒரு சில இடங்கள் படித்துறை இருக்கிறது. இங்கெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது. இதே அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள் பல வெளி இடங்கள்லேருந்து வரவங்க ஸ்ரீரங்கம் வந்தாலே சில பேர் அங்கே பண்ணிட்டு போகணுலாம் வருவாங்க. அந்த இடத்துல தான் வச்சு செய்வாங்க. இப்பொழுது என்னென்னா, நாங்கள் அதெல்லாம் நீங்கள் இனிமேல் இங்கே பண்ண முடியாது, நாங்கள் அளவைக்கல்லாம் அங்கே வச்சுருக்குறோம், இது சொல்லாமல் திடீர்னு இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறதுக்கு நான் முடிவு எடுத்தது அப்படி தான் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இதை கண்டித்து தான் போராடிருக்காங்க. போராட்டம் செய்த 4 பேரை கைதும் செய்திருக்காங்க. இதை எப்படி பார்க்க? இதில் கோவில் நிர்வாகம் சொல்கிறது என்னென்னா, அம்மா மண்டபம் படித்துறை அந்த பெரிய கோபுரம், அங்கே தான் ஈவேரா கோவில் வாசலில் காவல் காப்பார் இல்லைங்களா, அந்த சிக்கன் குனியா வந்தது மாதிரி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு புஸ்தகம் படிக்கிற மாதிரி. என்ன புஸ்தகம்னு தெரியாது நமக்கு. அந்த கோபுரத்துக்கு நேராக லெஃப்ட் திரும்பினாதான் ரோடு. நேராக போனீங்கன்னா காவேரி கரை, அம்மா மண்டபம் ரோடு. அதில் சைடில் நுழைஞ்சி போகலாம். நேராக போனீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு மண்டபம் இருக்குது. பெருமாள் அதில் தான் எழுந்துருள்றாரு. அந்த மண்டபத்தில் தீர்த்தவாரியும் போது பெருமாள் அந்த மண்டபத்துக்கு நேர் பின்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோவிலை ஒட்டி ஒரு படித்துறை இருக்கு. தீர்த்தவாரி நடக்கிறது அங்கதான். ஆனா இந்து அறநிலையத்துறை என்ன சொல்றான், அந்த நேரா இருக்கிற படித்துறையே என்னோடதுறான்றான். அவன் நான் கவனிச்சு பாருங்க, அது கோவிலை சேர்ந்ததாகவும் இருக்கட்டும், இல்லை நீர்வளத்துறையில் வருதா, பிடபிள்யூடியில் வருதா, நான் அந்த இதுக்குள்ளெல்லாம் கூட போல. இப்ப திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண் அது பண்ணிக்கல. அதான் நானும் இப்ப சொல்ல வரேன். அங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேன்.
இங்கே உனக்கு தேவையில்லாத வேலையில போய் நீ இங்கே குச்சி எடுத்து குத்துற. அதில் வந்து நேராக இருக்கிறது அம்மா மண்டப படித்தரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் கம்பி போட்டு பிடிச்சி குளிக்கிற மாதிரி, இறங்கி போய் குளிக்கிற மாதிரி கம்பி போட்டு, புதுசாக போகிறவங்க வழிக்கு விழுந்துடக்கூடாது, வெள்ளத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கம்பி போட்டிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பிள்ளையார் இது, அதுக்கும் அடுத்த மாதிரி இன்னொரு படித்துறை. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கீதாபுரம் அப்படின்னு ஒரு இவர் ஒருத்தர் வச்சிருக்காரு, விஸ்வ பிராமண வைஷ்ணவ இது. அவங்க ஒரு பாடசாலை வச்சு தமிழ்நாடு முழுக்கலேருந்து ஒரு 25-30 பசங்க வந்து படிக்கிறாங்க. புரோகிதர்களுக்காக அங்கே சொல்லி கொடுக்கறதுக்காக பிராமணர்கள் இல்லாத இன்னொரு செட்டும் அங்கே இது பண்ணுறாங்க. இது வந்து இந்த பாடசாலை ரொம்ப நாளாக நடக்குது. அந்த விஸ்வ பிராமண வைஷ்ணவ இதில் படித்துறையில் வந்து அதை ஒட்டியே இருக்கிற இடத்துல கூட அங்கே திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதுல இந்த வந்து ரெட்டியார், நாயுடு, செட்டியார், வைத்தியர்கள் எல்லாருக்குமே அங்கே வந்து அந்த ஒரு அகாமடேட்டிவாக இருக்குது. இங்கே இந்த அம்மா மண்டப படித்துறை நேராக அந்த கோவிலுக்கு நேராக இருக்கிற படித்துறை வந்து இந்த திரும்புகிற இடத்துல, அதில் வந்து எளிய மனிதர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக மிக எளிய மனிதர்கள், இன்னைக்கு என்னால் ஒரு 100 ரூபா கொடுத்து திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறோம். அங்கே போய் முழுகிட்டு ஸ்நானம் பண்ணி அங்கே எழுந்த அட்டதியமாக வச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான அது ஒரு எளிய மனிதர்களுக்கான ஏற்பாடு. அங்கேயே விசுவந்து பரிஷத்தும் விசுவந்து பரிஷத் ஆஃபீஸை ஒட்டி அவங்களும் இதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல எளிய மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய, எளிய மனிதர்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும், எளிய மனிதர்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அவனுடைய நம்பிக்கையும் பாதுகாக்க வேண்டிய இந்து அறநிலைத்துறை பரவாயில்ல, கோவில் காசுலேயே நீ கேஸ் போட்டுக்க, நாங்கள் 1 கோடியோ 2 கோடியோ அந்த வக்கீலுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோன்னு திருப்பரங்குன்றத்தில் அழிச்சாட்டியமாக அங்கே அப்படி செய்யுது. இங்கே எப்படி செய்யுது? உன் நம்பிக்கையா? கபர்தார், நீ ஏன்டா இன்னும் இந்துவா இருக்க? நீ போய் அலேலியாக்கு போ, இல்லைன்னா முட்டி போட்டு தொழுகப்போ. நீங்க எல்லா இடத்துலையும் இந்த பயலும் என்ன சொல்றானுங்க, நீ கட்டி பிடிப்பியா? இது இவனுக்கு சிந்தனையே எங்க பாருங்களேன். நீ அவரை தொடுவியா? பொண்ணு குடுப்பியா? கட்டி குடிப்பியா? நீ அது கூட நான் 2ஆம் பட்சமா எடுத்துக்கிறேன். நீங்க இணக்கமாக இருக்கிறதுனால இதை தாண்டி ஒரே தட்டுல சாப்பிடுவியா? ஒரே எவனுக்கு என்ன மாதிரி ஒரு இதுன்னு தெரியாது. நம்மளே என்ன பண்றோம், வீட்டுல ஒரு தட்டு வச்சு சாப்பிட்டோம்னா, நான் சாப்பிட்ட தட்டுல நீங்க சாப்பிட மாட்டீங்க. முன்னாடியாவது ஒரு 40-50 வருஷம் முன்னாடி புருஷன் சாப்பிட்ட தட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டோம். இப்ப அதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இலையை பயன்படுத்தின நம்ம தட்டையும் வந்து வீட்டுக்குள்ளேயே தனித்தனி, அப்போ வீட்டுக்குள்ளே தீண்டாமையை கடைபிடிக்கிறான்னு அர்த்தம். இவனுங்க வந்து இந்த மதம் மாத்திரத்துக்குன்னே பேசுற பயல்களுக்கு ஈல்டாகி சில பேர் நம்மளுங்களே என்ன சொல்றாங்க, அங்க பாருங்க அவங்க எல்லாம் ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுங்க, ஏன்டா கோணி துணியில மூடி வச்சிருக்க அப்படின்னு நம்ம அடுத்ததை கேட்டோம்னா நம்மளை வந்து ஈவிட்டி சிங்பா, நம்மளை பெண்களை இழிவா பேசணுமா. அதனால புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயல்களுக்கு வந்து சமத்துவங்கிறது இடுப்புக்கு கீழே தான் இவங்களுக்கு சமத்துவமே. சரி, இப்போ இன்னொரு விஷயமும் ஒரு கமெண்ட் சமூக வலைதளங்கள் நேற்று, ஏன்னா நம்ம போட்ட வீடியோ பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. அதில் கமெண்ட், அவளுக்கு ஓட்டு போட்டீங்கள அனுபவிங்கடா அப்படின்னு ஒரு குரூப் நிறைய வந்து. இதுல எவாளுக்கு ஓட்டு போட்டா அந்த ரமேஷ் தான் இவங்க இந்துத்துவத்துக்கு பிரதிநிதியா, இல்ல ரமேஷ் தான் பிராமணர்? சில லூசு பயலகனா பைத்திய மாதிரி ரமேஷ் ஐயர், வெங்கட்ராமன் ஐயர் மனநோயாளிங்க தான் வந்து. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, தூத்துக்குடியில ஜெயிச்சாரு பாருங்க ஒரு எம்எல்ஏ, இவரோட விஜயோட ஃப்ரெண்டு, அவங்க ஸ்ரீதர் இல்ல அவர் பேரு ஸ்ரீநாத் சாரி, தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் ஐயர் வெற்றி பெற்றார். பிஷர்மேன் வந்து ஐயர் ஏன்னா அவங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கானா. அதே மாதிரி கம்பம் எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காரு, ஜெகநாத் மிஸ்ரா. இவர் இன்னும் பிராமணர் என்று சொல்ல, இந்த லூசுங்க நிஜமாவே இவங்களுக்கு சைக்கோ ப்ராப்ளம் ஏதோ வந்து ஜெகநாத் மிஸ்ரா பிராமணம், ஸ்ரீநாத் பிராமணம் அப்படின்னு லூசு கும்பல் இருக்கு பாருங்க. அவனுக்கு வேணா புலகாங்கிதை அடைஞ்சிக்கலாம். இதனால இவர் ரமேஷ் வந்து இந்துத்துவா சொல்ல போறாரா? ரமேஷ் வந்து என்ன, இவரு ஜோசப் விஜய் என்ன சொல்ற, ஜோசப் விஜய் பாவாங்க, அவர் சூழ்நிலை கைதி. இவர் அந்த வாலிபால் பிளேயர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஆதவ் அர்ஜுனா, லாட்ரி ஆதவ் அர்ஜுனா தான் கிட்டத்தட்ட நிழல் முதல்வராக இருக்கார். இது வந்து அல்லேலியா ஆட்சியா இல்ல அனைவருக்குமான ஆட்சியாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இன்னி வரைக்கும் நீங்க பல ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. திருப்பரங்குன்றமும் நாங்க கோர்ட்டு சொன்னதை கேட்க மாட்டோம். அம்மா மண்டப படித்துறை நீ இங்க மூதோர் திதி கொடுக்க கூடாது. கிறிஸ்துவர்கள் எங்க வேணாலும் போய் மத பிரச்சாரம் பண்ணலாம்.
இஸ்லாமியர்கள் நம்ம கோவில் கட்டுறதை தடுக்கலாம். எல்லா ஊர்லயும் இப்படியே நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இது இந்த திராவிடியா மாடலுக்கு மாதிரியே இருக்காங்களா, இல்ல அதுல இருந்து மாற்றா இருக்க போறாங்களாங்கிறது நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவதா, நேத்திக்கு அந்த 18 பேரோ 20 பேரோ இது பண்ண போது நீங்க கூட சொன்னீங்க தெருவுக்கு வராத சமுதாயம்னு. அங்க இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதுல கலந்துகிட்டவங்க எல்லாருமே சாத்தாக்குள வைஷ்ணவர்கள், அது என்ன, அது அவங்க பூ வந்து பூ கட்டி கொடுக்குற இது, அதுக்கு பேர் என்ன, முழு பேரு சாத்தாக்குள வைசியர்கள் அப்படிங்கிற ஒரு வைத்தியர்கள். பண்டாரமா வைத்தியர்களா? வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள், வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்றவங்க, வைஷ்ணவத்தை பண்டாரங்கள் நினைக்கிறாங்க. பட்டர் அங்க இருந்து பண்றாங்க இல்லையா, அவங்க அங்க கோயில்ல இருந்து பண்ணுவாங்க. இவங்க வந்து பூ கட்டி கொடுத்து அந்த கைங்கரியங்களை செய்யக்கூடிய. ஆனா இவங்களும் அந்த கோவிலோட அசோசியேட்டா தான் இருக்காங்க. இப்ப அவங்கதான் பெரும்பான்மையா இது பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஓசி சோறு எச்சசோறு இந்த பயலுக இவனுங்க எல்லாம் போய் இந்த பாப்பார பயிலன்னு அவன் பூணுல அறுக்காம இருக்கான்னு தான் எனக்கு ஒரு சந்தோஷம். விஸ்வகர்மா அவன் பாட்டுக்கு எடுத்து வெட்டிட்டான்னு இரும்பு கொள்ளாரு பத்து நீங்களும் பூனல் போட்டு இருறா சித்த இருறா பூன்லேடா இருக்கிறேன்னு அறுத்த கையே வெட்டுறேன். ஏன்னா நான் ஒரு காணொலியும் பார்த்தேன். தமிழ் சினிமால பாடலாசிரியரா கோலோச்சின் அவர் வந்து எளிய அவருடைய, நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி அவருடைய எழுத்துல படிச்சது, வயல்ல எங்க அப்பா வயல்ல இருக்கும்போது வயல்வெளி வேலை செய்யும் போது கன்னிக்காலில் ஓடுற மீனை வந்து வைக்கல்ல அது நீங்க கட்டி எடுத்துட்டு வருவாங்க. சின்ன வயசுல நீங்களும் பார்த்துருப்பீங்க. வைக்கல நல்லா ஒரு மாதிரி இது மாதிரி கும்பாச்சியா கட்டி அதை கையில எடுத்துட்டு வர மீன் அது உள்ள இருக்கும். அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒரு எளிய மனிதனா, நாங்க கன்னிகா தண்ணி தான் குடிச்சு வளர்ந்தோம் அப்படின்லாம் அவர் இது பண்ணும்போது பரவாயில்லையே மண்ணின் மனம் மாறாம இருக்காருன்னு பார்த்தா, அவரு 4 வருஷம் முன்னாடி பேசின வீடியோன்னு நினைக்கிறேன். அது இப்பதான் சமீபத்திலாம் பார்த்தேன். அந்த ஆள் என்ன சொல்றான், எனக்கு விருதாச்சலம் பக்கத்துல அந்த என்ன ஆறு அது, அந்த ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய அங்க வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்க. அந்த பார்ப்பனர்கள் வந்து வீட்டுக்குள்ளே எங்க ஆளுங்க வந்து எங்க ஆளுங்கன்னா ஒரு திராவிடியால் கழகத்தை சேர்ந்தவங்க எரவான வழியா காஞ்ச கருவாடை தூக்கி உள்ள போடுவாங்க, பாம்பை விடுவாங்க, அறிவுமதி பாம்பை உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் பள்ளம் நோண்டி வச்சு அதுல வந்து இந்த இதுக்காக வைப்போம் பாருங்க, நம்ம எல்லைக்காக சப்பாத்தி கள்ளின்னு நம்ம பவுண்டரிக்காக வைப்போம். அதை போட்டு அது மேல பில்லை போட்டு மூடனா இந்த ஐரூட்டம்மாலாம் போகும்போது அதுக்குள்ள மிதிச்சு இருந்து உடம்பெல்லாம் ரத்த விளாரி ஆகிடும். இப்படியே எல்லாரும் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு அதை ரொம்ப பெருமையா ஜெனோசைட் பண்ணதை ஒரு ஒரு அறிவுறுப்பா இதை வந்து பிஜேபியோ சங்கமோ இன்னும் முன்னையோ இஸ்லாமியர்களை வந்து துலுக்கன்னு கூட நாம சொல்றது இல்லை. நாமளே என்னைக்காவது சொன்னா கூட ஏன்பா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்களேன்ப்பா கௌதம் சொல்றாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் பேசுற எனக்கு கூட அதை கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கலாமே, நம்மள்ட்ட ஒரு வேண்டுகோளா வச்சு நம்மள்ட்ட வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பயிலவை பாருங்க. ஆனா நாம மதவெறியனா இந்த கருங்காலிகள், இந்த கோடாலிகள், இந்த கூமுட்டைகள், இவங்கெல்லாம் இந்த கூர்மையான மதி இல்லாத மகன்கள், இந்த பயலெல்லாம் வந்து மதச்சார்பற்றவர்களாம். ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு மதத்துக்கு எதிராக துவேஷத்தையும் வெறுப்பையும் பரப்பின இந்த கும்பல் மதச்சார்பற்றவர்களாம். இவனுங்க என்ன பண்ணிருக்கணும், போய் அந்த நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கல்ல சாலை மறியல், உண்மையிலேயே அவங்கள நான் பாதம் தொட்டு வணங்குறேன். ஏன்னா எளிய மக்களுக்கான அவனுடைய இப்ப நாமளே வந்து அமாவாசை அன்னைக்கோ நம்ம ஆயப்பன் திதி கொடுக்கறதுக்கோ நம்ம வந்து அந்த திதியை தவற விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பதைப்பதைப்பில் இருக்கும்போது சராசரி மனிதனுக்கு ஆடி அமாவாசை வருதுங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கும்போணத்துல வந்து தபீர் படித்துறையா இருக்கட்டும், இல்லைன்னா பக்கத்துலயே இன்னொரு படித்துறை இருக்கு பாருங்க, இந்த பிள்ளையாரை வச்சு அந்த மரத்து தெரு கடைசியில இருக்கும் அந்த படித்துறையா இருக்கட்டும், திருவையாறுல புஷ்ய படித்துறையா இருக்கட்டும், மயிலாடுதுறையில இப்போ இதுக்கு கரமுகம் படித்துறையா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் நீங்க பாருங்க, ராமேஸ்வரத்துல லட்சக்கணக்கில் போய் குமிகிறான். அம்மா மண்டபத்திலையும் உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் த தமிழ்நாடுங்கிறது, காவேரியில நீராடி அவன் வந்து திதி கொடுக்கறதுங்கிறது அவனுடைய ரத்தத்துல ஊறி போனா அவனுடைய ஒரு பழக்கம். நீ 5 வேளை நமாஸ் பண்ணாத, நீ ரோடு அப்படின்னு இவங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்றதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா? இல்லை, இது கோவில் நிலம். கோவில் நிலத்துல நீ எப்படா மாற்று மதத்துக்காரன் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த அறநிலைத்துறைக்கு துப்பு கிடையாது, திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. ஆனா இவனுங்க வந்து ஒரு எளியவர்களை வஞ்சிக்கலான்ட்டு காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்கலான்னு நேற்று பேச்சுவார்த்தையில ஏதோ போயிருக்கு, யாரையும் கைது செஞ்சவங்களையும் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் இந்து அறநிலைத்துறை மனதில் கொள்ளணும், எளியவர்களை வலியவர் அடித்தால் வலியவரை தெய்வம் அடிக்கும்.
இந்த பழமொழி வந்து அதுவும் நீ கோவில்லையே குந்திக்கிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல கூட பாருங்க, ஏற்கனவே டெங்கு மலேரியான்னு சொன்னவரை குத்த வச்சு ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட செருப்பால் அடிச்சு மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற லெவலில் வச்சிருக்கு. அதனால இவங்க வந்து எளிய மக்களுடைய உணர்வுகளோட நீங்க விளையாடாதீங்க. நீங்க வந்து அவன்லாம் பார்ப்பான், அவனெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க யாராவது நினைச்சாலும் சரி, இல்ல அவன் திதி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு நீ இந்த மாதிரிலாம் இது பண்ண. நான் என்ன கேட்குறேன், சின்னமலையில் அந்த சர்ச் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அந்த ரோட்லேயே மவுண்ட் ரோட்லேயே வர முடியாது. இந்த பயனுக்கு ஏதாவது இல்லைங்க டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகுதுங்க, நீங்க பார்க்கிங்க்கு வேற அரேஞ்ச் பண்ணீங்க, பாலம் தான் பார்க்கிங் ஏரியாவா அப்படின்னு கேட்கறது எல்லாம் கேட்டு பண்ணலாம்ல. நீ இங்க என்ன பண்ற, உனக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் நீ போய் கிளைம் பண்ண வேண்டிய இடத்துல உன்னுடைய உரிமையை வந்து விட்டு கொடுக்குற. உரிமை இருக்குன்னு ஒருத்தன் வர இடத்துல உனக்கு படா அப்படின்னு விரட்டி விடுற. நல்ல வேலையா இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் நேற்றுக்கு களத்துல இறங்கி அவங்களுக்கு ஆதரவா நிக்குது. நல்ல முடிவு எட்டப்படும் என்று பார்ப்போம். இந்து சமய அறநிலைத்துறை இந்து சமயத்தின் பழக்க வழக்கங்களையும் பண்பாடும் கலாச்சாரத்தையும் இந்த வேர்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர இந்த இதை பயிரை மேயறதுக்கு இல்லை. அதை மனதில் கொண்டு செயல்படணும். வெற்றிகரமாக 43 முறை ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, வெற்றிகரமாக அப்படின்னா இப்போ பாசிட்டிவா சொல்றீங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. வாலாஜாப்பேட்டை இருக்கு, அங்க வந்து அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க 43 முறை என்ன நடந்திருக்குன்னா திருட்டு நடந்திருக்கு. கோயிலில் வந்து திருடிட்டு இருக்காங்க. வெண்கல சிலைகள், ஐம்பொன் சிலைகள், இதெல்லாம் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்கு. ஆனால் அடித்து கேட்டால் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய HRNC நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோமே அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கிறாங்க. நீ கொடுக்கலன்னா நல்லா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. வேலூருடைய கோட்ட பொறுப்பாளர் ராஜேஷ் தலைமையில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அந்த செய்தியை முழுசாக படிக்கும்போது அது வந்து மதிமுகம் டிவியில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது கன்றாவி குரல்ல கர்ணகடூரமாக அந்த அவங்க பேசினா கூட இல்லை, அதில் சொல்கிறாங்க, மதில் சவறு ஏறி குதிச்சு ஜன்னலை உடைச்சி ஜன்னல் வழியாக பூந்து சுவாமி மேலே சாத்தப்பட்டிருந்த தங்க முலாம் பூசிய அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, அந்த கவசம் சாமி மேல சாத்தக்கூடிய கவசங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பழைய சிலையெல்லாம் வேற திருடி இருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள மீதி மெட்டீரியல்ஸையும் திருடி இருக்காங்க. உண்டியில உடைச்சி எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இதெல்லாம் நடந்தும் கூட எதுவுமே நடக்காத மாதிரி, எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி, அதாவது இதுல கோமால போனா ஒரு மனிதன் எப்படி இருப்பான், செத்த போன மாதிரி இந்த இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு. போன செய்தியில இந்து சமய அறநிலைத்துறை எங்க எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு இப்ப பாருங்க, இங்க வந்து இது செய்ய வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்காம 43வது முறை அதாவது இது வந்து ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து கோவிலை பத்தின ஒரு அக்கறை இருக்குன்னு பாருங்க. நீங்க கஜினி முகமதையே அவனாவது 18 முறை இதுல பாருங்க. நம்ம ஸ்ரீபுரம் தான் ஒரு ஊர் இருக்கு, நம்ம அணைக்கரை பக்கத்துல தான் அந்த ஊர், மெட்ராஸ் ஹைவேலயே இருக்கு. அந்த கோவிலே இடிஞ்சு விழுற அளவுல வச்சு அதை 10 வருஷமா எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் சிவனடியார்கள் போய் அதை சீர்படுத்துறாங்க. தொல்லியல் துறை மட்டும் அதுக்குள்ள பூந்து இதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த மாதிரி கோவில் எல்லாம் கவனிக்காம விட்டுட்டு இந்த 1000 கோவிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம், ஒரு கோவிலுக்கு 1 கோடி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அதுலயும் கட்டிங் போட்டு போனான். அதுக்கு ஒரு கட்டிங் இருக்குது. இல்ல, எல்லாத்துக்கும் நீங்க வந்து நீங்க கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னா அந்த 1 கோடியில 30 லட்சம் 40 லட்சம் நீங்க திமுகவுக்கு கொடுத்துடணும், அமைச்சருக்கு கொடுத்துடணும், ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற அளவுல இந்த 1000 கோவில் கும்பாபிஷேகமே ஒரு ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டி. என்ன கேட்டா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இதற்கும் ஒரு தனியாக ஒரு விசாரணை கமிஷன், எத்தனை கோவிலுக்கு நீ கொடுத்துருக்க சொல்லு, எத்தனை 1000 கோவில்னு சொன்னல, 1000 கோவிலுக்கும் இதுல கொடுத்துருக்கியா, எந்த கோவிலுக்கு எவ்வளவு ரூபா பணம் கொடுத்துருக்க, அவங்களையும் கூப்பிட்டு ஒரு ஆடிட்டிங், ஓப்பன் ஆடிட்டிங் வச்சு ஒரு என்கொயரி கமிஷனே போடுறது கூட ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி திருச்சியிலையோ தஞ்சாவூர்லேயோ கொஞ்சம் இதுக்கு தமிழகத்தின் நடுப்பகுதியில் இது பண்ணி வாங்க எல்லாரும் எனக்கு வந்து நீ அக்கௌண்ட் டீட்டெயிலை சப்மிட் பண்ணுன்னு சொன்னால் அதில் திமுக எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க தெரியும். அந்த அளவுக்கு ஊழலுக்குன்னே இந்த இந்து சமய அறநிலைத்துறையை வச்சு கொள்ளை அடிக்கிறதுக்குன்னே இந்த பயலுக திருடுறதுக்குன்னே கோவிலை வச்சு சிவன் சொத்து குலநாசம். இந்த கோவிலும் சிவன் கோவில்
இதற்கான நிலபுலன்கள் எவ்வளவு இருக்கு, அதுலேருந்து வர வேண்டிய வருவாய் என்ன, அதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படல. ஆனால் அதுலேருந்து எப்படி திருடி திங்கலாம். அதில் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, 43 முறை ஒருத்தன் திருட வந்து திருடிட்டு போயும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அப்ப இவங்களுக்கே ஏதாவது கட்டிங்க. இப்ப இந்து முன்னணி என்ன கீழ்ச்சுது, விசுவந்த பரிச்சத்தை என்ன கீழ்ச்சுது அப்படின்னு பேஸ்புக்ல உட்காந்து துபாய், அண்டார்டிகா அங்கெல்லாம் உட்காந்து எழுதுறவங்களுக்கு இங்க இந்து முன்னணி இல்லைன்னா என்னடா பண்ணிருப்பீங்க? திருச்சியில விசுவந்த பரிஷத் இந்து முன்னணி கூட நிக்குது அம்மா மண்டப பிரச்சனைக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு இந்து முன்னணி தான் அங்க வந்து 2 மணிக்கு உத்தரவு வந்து 4 மணிக்கு சொல்லி லட்சக்கணக்கானவங்களை திரட்டுது இந்து முன்னணி. இங்கேயும் இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இருக்கக்கூடிய இந்து முன்னணியை நீங்க கோனூசி எடுத்து குத்திக்கிட்டு என்ன கிழிச்சிட்டீங்க, என்ன கிழிச்சிங்க? நம்மளையுமே கூட கேட்குறாங்க, why can't you file a case against HRNC? அவன் அண்டார்டிகால எழுதுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இங்க ஏதாவது இந்த குறைஞ்சபட்சம் இதுல இன்னொன்னு நீங்க அதுல பார்க்கணும். கோ சம்ரட்சணத்தை பத்தி பெரியவா என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? கோ சம்ரட்சணம் பரம புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் அது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இல்ல அங்க இருக்கிற தீவில இருந்து இங்க நமக்கு அட்வைஸ் கொடுப்பான். அந்த மாதிரிதான் உலகம் அப்படிதான் இருக்கும்னு வச்சுங்க. இந்த சமுதாயத்துக்குள்ளதான் நாமளும் வேலை செய்யணும். பெருசா நம்மளுக்கு ஒண்ணு செய்ய வேண்டிய அறநிலைத்துறையே கேடுகட்டத்தனமா நடந்துக்கும் போது சாதாரண ஜனங்களை நாம என்ன சொல்ல முடியும்? அதனால இந்து முன்னணி விழிப்புடன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கோவிலுக்குள்ள பிரச்சனைகள் வெளியில தெரிகின்றது. இந்து முன்னணியின் தொண்டு தொடர இறைவன் அருள் புரிவான். அதே நேரத்துல இந்து சமய அறநிலைத்துறையானது அதனுடைய செய்ய வேண்டிய வேலைகளை உணர்ந்து செய்யப்படவில்லை என்ற ஒரே காரணத்தால் தான் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கிற கோஷத்தை நம்ம முன்வைக்கிறோம். அதற்கு ஏற்பதான் இந்த HRNC நடந்துக்குது. இப்போ இந்த நியூஸ் எடுக்கிறேங்கிறதுனால உங்கள் நண்பர்லாம் கோவப்பட்டாலும் அதனால் இந்த நியூஸை எடுக்காமலும் இருக்க முடியாது. அவர் சாபம்லாம் விடலாம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்லாம் கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த செய்தியை எடுக்காமல் இருக்க முடியாதா? தண்டையார்பேட்டையில் பர்மா தமிழ் முஸ்லீம் ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்னென்னா நிதி முறைகேடு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தரை பதவி நீக்கம் செய்திருக்காங்க. இது குறித்து ஒரு 12 வாரங்களுக்குள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு. இன்னொன்று வந்துன்னா கேரளாவில் வக்ஃப் போர்டு அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ டேஷ் பண்ணது போதும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இந்த 2 செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நம்ம இது வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறையில என்ன மோசடி நடக்குது அப்படிங்கிறத பேசி நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு வரும்போது இதே நம்மளை வந்து பல பேர் என்ன நினைக்கிறான், நீ இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன், நீங்க வந்து பொழுதேற்றும் இஸ்லாமியர்களை நோண்டி. நாம இஸ்லாமியர்களை நோண்டல. அதுல வந்து ஒரு விஷயம் லாஜிக்கா நம்ம பார்க்கணும். என்னன்னா இஸ்லாமியன்கும் போது அவன் உலகளாவிய இதுக்கு போறான். அவன் நம்ம துலுக்கங்கும் போது அவன் லோக்கலைஸ்டா நம்ம கூட ஐக்கியமானான். சரி, அதை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது பரவாயில்ல, உங்களை உலகளாவிய தத்துவமாவே பார்த்தா கூட அவங்களுக்கான பிரச்சனைங்கும் போதும் நம்ம கிட்ட தான் பல இஸ்லாமியர்கள் வந்து அது அதிராம்பட்டினமா இருக்கட்டும், இங்க இதுல மயிலாப்பூரா இருக்கட்டும், இதுல ரிக்கி ஸ்ட்ரீட் அந்த இதுல இருக்கட்டும், திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய மசூதிகளா இருக்கட்டும், அவங்க பல பேர் நம்மளுடைய உதவியை தான் நாடி. ஏன்னா நாம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு எதிராக செயல்படலை, நம்ம அங்க இருக்கக்கூடிய தவறுகளை தான் சுட்டி காட்டுறோம் அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்திருக்காங்க. இதுல கேரளால ரொம்ப எவ்வளவு இந்த கேடுகட்ட பயலுக பாருங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒரு வக்ஃப் போர்டுக்கு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 பேர் உள்ள கமிட்டியில 6 இஸ்லாமியர்களும் 2 நான் முஸ்லீமும் 1 ஷியா பிரிவு முஸ்லீமும் இருக்கணும்னு சொல்லி சட்டவிதி சொல்லுது. இந்த பயலுவை என்ன பண்றானுங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்லயும் சரி காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் சரி, இந்த பயலுவை 9 பேரையும் ஷியா இல்லாம இவனுங்களுக்கு இந்த எதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் இதை ஃபில் பண்ணாம 9 பேரையும் ஒரு சாரராகவே போட்டு போறான். அதுக்கு பிஜேபி சேர்ந்த ஷோ ஜார்ஜா ஏதோ ஒரு பேர் அவர் தான் என்ன பண்றாரு, ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைல் பண்றாரு. 9 பேரும் ஒரே மாதிரி போட்டு, இது அந்த ஜாதிக்குள்ளேயே, அங்க இஸ்லாமியர்களுக்குள்ள எங்களுக்குள் ஜாதி வேறுபாடுகள் இல்லை, இன்றைக்கு நீங்கள் ஜாதியில் இருந்தால் மாலை நீங்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னி, ஷியா, மரைக்காயர், லப்பர், ராவுத்தர்,
அப்படின்னா ஊர்பட்ட ஜாதிகள் அங்கேயே அதில் வந்து 70-80 ஜாதிகள் இருக்கு. அதில் ஒரு ஜாதியை ஏன்டா புறக்கணிக்கிற? ஏன்னா அவன் சப்ரஸர் ஜாதி, SUNNY நம்ம சொன்னாதான் வக்கரமா சொல்றோம்னு வெள்ளிக்கிழமை வெறியர்கள் நம்மளை பாஞ்சு தாக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே அங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில கூடிய கமிட்டியானது என்ன சொல்லுதுன்னா, நீ செய்யறது அராஜகம், அன்கான்ஸ்டிடியூஷனல், அதனால நீ இந்த இனிமே எந்த முடிவும் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு ஓங்கி செவில்ல கோட்டடின்னு சொல்லுவாங்கல்ல, கோட்டடி அடிச்சு அவனை திருப்பி அனுப்புது. இந்த பயில லோக்கலா எப்படி செயல்படுறானுங்கன்னா, அது என் இடம், குருவாயூர் கோவில் என்னோட இடம், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமி கோவில் நாங்க உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம், இந்த லெவல்ல தான் அங்கேயும் பண்றதுனால, மகாதேவர் கோவில் அங்க தாயா பிள்ளையா பழகினதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கேரளான் பெருமான் மசூதியே கட்டி கொடுத்துட்டாரு. எப்படா கட்டினார்? 1400 வருஷம் முன்னாடி. இந்த துலுக்க மதம் தோன்றிய 1400 வருஷம். அங்கிருந்து இவர் இருக்கும் போதே இந்த ஜிப்ரில் சந்திரன் நிலா ரெண்டா பொழந்தது. ரெண்டா பொழந்ததுன்னு நம்மளும் தீக்கா மாதிரி கேட்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா நம்ம வீரத்துறவி அப்படியா நம்மளை வளர்த்திருக்காரு. நம்ம அப்படி இது பண்ணல. இருந்தாலும் நம்ம வந்து அறிவுபூர்வமா கேள்வி கேட்டா கூட பாஞ்சி வந்து நீங்க வரலாற புரட்ட மாத்திர நேரத்துல உங்களுக்கானது ஒழுங்கா பாருங்கடா, அதுக்கு ஏன்னா நாங்க வரணும். அங்க கூட ஒரு பிஜேபி காரன் வந்து தான் உனக்கு கேஸ் போட்டு இல்ல இதுல வந்து இதை வந்து தவறான ஒரு முன்னுதாரணம், ஒழுங்கா இருன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தண்டையார்பேட்டை மசூதி பர்மாலேருந்து திரும்பின தமிழர்கள், பர்மா தமிழர் மசூதி, அப்ப பர்மா அரபு மசூதி, பர்மா உருது மசூதி, பர்மா தெலுங்கு மசூதி, பர்மா ஹிந்தி மசூதி, அந்த மாதிரி நீங்க வந்து இங்கேயாவது வந்து ஓரளவுக்கு தான் உட்பிரிவுகள். அங்க நீங்க பிறப்பால, மொழியால, தோற்றத்தால, கற்ற தலப்பானால எவ்வளவு வித்தியாசம். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து நம்மளை வந்து போடா சூத்திர சங்கி, பார்ப்பனின் அடியாளு அப்படின்னு நம்மளை திட்டும் போது, நீ என்ன திட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்க, உனக்குள்ள எவ்வளவு ஜாதி இருக்கு அப்படிங்கிறது. எனக்கு வந்து நீ 700 ஜாதி அவனால இருந்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதெல்லாம் பார்க்காம தூக்கிட்டு வந்து எங்கிட்ட வராதே அப்படின்னு அதை வந்துட்டு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த பர்மா தமிழ் மசூதியில ஒரு நபர் பர்மாலேருந்து திரும்பினவர், அவர் வந்து துணை முத்தவல்லியா இருக்கார். அவர் வந்து ஒரு கல்லூரிக்கும் அவர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில இருக்கார். அவருக்கு வந்து இந்த பர்மாலேருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் வசூல், 40 லட்சம் ரூபாய் பணம் வசூல் பண்றாங்க, ஏதோ ஒரு திருவிழாக்குன்னு ஏதோ சொல்லி. அதுல அவர் என்ன பண்றாரு, அந்த முத்தவல்லியா இருக்கக்கூடியவர் 25 லட்சம் தான் கணக்கு காமிக்கிறாரு. மீதி 15 லட்சம் எங்க அப்படின்னு இவர் ஆரம்பிக்கும் போது, அவர் வந்து அந்த காலேஜ் கமிட்டில இருந்து அந்த இன்விடேஷன்ல அவர் பேரை போடாம நீக்கிறாரு. கருணாநிதி தினமாக நடந்து கொண்டார். அதாவது நீங்க சொல்ல வர்றது வந்து கிராதகத்தனமாங்கிறதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க, என்ன புரிஞ்சுக்கணும்ல. அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, இதை தட்டி கேட்ட உடனே, உன்னை பொறுப்புல வச்சிருந்தா அதனடா பிரச்சனை அப்படின்னா, அவர் வாட்ஸ்அப் இதுல, அதாவது ஒரு ஆத்தரைஸ்டு லெட்டர் ஹெட்லயோ வாட்ஸ்அப்லயே முத்தலாக்கு அதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி இதையும் நினைச்சிட்டு அது வந்து அந்த பீரியட் டைம், 3 பீரியட் டைம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அது 3 மாத இடைவெளி, 3 மாதவிடாய் காலங்கள், அந்த நாள் கணக்கெல்லாம் இல்லாம போன் எடுத்து தலாக் தலாக் தலாக். அதே மாதிரி போஸ்ட் கார்டில் கூட தலாக் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆனதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் நீங்க டெக்னாலஜி அதெல்லாம் ஹராம் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஹராம் எதுன்னா ஷிர்க். நீங்க உருவ பொம்மையை கும்பிடாத, படைப்பை கும்பிடு, படைத்தவனை கும்பிடு, படைப்பை கும்பிடு, படைத்தவனை கும்பிடாதே அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து பக்கம் பக்கமா இது எடுப்பாங்க. சரி, பாவம் அவங்களும் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரணும். ஆனா அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அந்த ஆளை வந்து வாட்ஸ்அப்லயே டிஸ்மிஸ் பண்றான். அந்த ஆள் உடனே கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு 2 இதுல எப்படி கேரளால சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 வக்கீல் போனாங்களோ, இங்க 2 வக்கீல். அந்த 2 வக்கீலும் சங்கியா என்னங்கிறது தெரியல. அந்த பேரை பார்த்த உடனே இவங்களே பாஞ்சு வந்து, சங்கி பையில எனக்கு தெரியாதா அப்படின்னு இவங்க வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க பேரும் 2 பேரும் அவங்க இந்துக்கள் தரப்புல இருந்து தான் போறாங்க, வக்கீலை வச்சுதான் வாதாடுறாங்க. அவங்க அந்த கோர்ட் என்ன சொல்லுது, 6 வாரத்துல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹஜ்ஜு இதுல அது வக்ஃப் போர்டுல இவங்களே ஊழல் செய்வாங்க,
இவங்களே வந்து பார்க்குற இடம்லாம் என்னோடது, கண்ணு கெட்டிய தூரம்லாம் என்னோடது அப்படின்னு இவங்க சொன்னாலும் அதுக்கு நம்ம கட்டுப்பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே வந்து ஏன்டா அப்படிலாம் பண்ற, என் பேரை ஏன்டா விட்டுட்ட, என்னையும் சேர்த்துக்கடா அப்படின்னு சொன்னாங்க. நீ எப்படிடா என்ன கேட்கலாம், உன்னை நீக்கிட்டேன் போடா அப்படின்னு. கிட்டத்தட்ட முகமது பின் துக்ளக் தர்பார் மாதிரி தான் வக்ஃப் போர்டும் நடத்துறாங்க, இந்த பர்மா மசூதியும் நடக்குது. இதுல வந்து HRNCக்கு சமமா அவங்களும் வந்து கடும் போட்டி ஏற்படுத்துறாங்க. ஏய் பாரு யார் திருடுறதுல கெட்டிக்காரங்க. இல்லை இப்போ நீங்கள் இங்கே சொல்கிறது, இப்போ சப்போஸ் கோயிலில் இது போல் ஃபினான்ஷியல் முறைகேடு நடந்தால் உடனே நாங்கள் வந்து இதை சரி பண்ணுறோம் அப்படின்னு HRNC உள்ள பூந்துரும். அதே மாதிரி சர்ச்சிலையும் இது மாதிரி மசூதியில நடந்தா ஃபிட் கேஸ். இப்போ வந்து HRNCக்கு என்ன பண்ணலாம், இந்து அறநிலையத்துறை. அப்போ வந்து எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்துக்கள் மட்டும்தான் அறத்தோட வாழறானா? அப்ப இஸ்லாமியர்களும் நீங்க ரொம்ப குயுக்தியா யோசிக்கிறீங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தர்மமோ அறமோ கிடையாது என்று இந்த தமிழக ஆட்சியாளர்களே முடிவு பண்ணிட்டாங்களா? இதை வந்து வெள்ளிக்கிழமை வெறியர்களும் பால் பவுடர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். கமெண்ட்ல வந்து எப்படியும் வண்டியா திட்ட போறாங்க, பரவாயில்ல என்ன வேணா திட்டிக்கா, ஆனா பதில சொல்லிட்டு திட்டு. நீ ஏசு, நீ என்ன வேணா பில்த்தியா பேசு, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. நான் அதெல்லாம் அறிவிப்பாவே பார்க்க மாட்டேன், கடந்து போவேன். ஆனா இதுக்கான நீ பதில் சொல்லு. உங்களுக்கு அறம் இல்லை என்று தமிழக ஆட்சியாளர்கள் நினைக்கின்றார்களா? நீங்கள் அறம் இல்லை, அறமே இல்லாத வாழ்க்கை வாழ்கின்றீர்கள், தர்மத்திற்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களா அப்படிங்கிறதுக்கு மட்டும் பதில சொல்லு. நான் வேற எதுவும் கேட்கல. அதே நேரத்துல அரசாங்கம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி தவறுகள் வரும்போது நாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு நாங்க கண்காணிக்கிறோம். அது சர்ச்சில் பிரச்சனை வந்தாலும் சரி, மசூதியில பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க டேக் ஓவர் பண்ணி நாங்க வந்து கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். இந்த 5 வேளை தொழுகை எப்ப, அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த இது ஜும்மா தொழுகை எப்ப, அதுல என்ன பயான் கொடுக்கறது, அதெல்லாமும் வந்து அந்த இவரு முடிவு பண்ணுவாரு. அந்த ஸ்பெஷல் ஆபீசர் வர்றாரு இல்லையா. நான் எப்படி நீ வந்து கோவிலுக்கான இது இருப்பதும் போது அது நியாயங்கிறீங்களோ, அதே மாதிரி இங்க எளியவன் ஸ்ரீரங்கத்துல உட்காந்துட்டு ஜேசி முடிவு பண்றாரு எவ்வளவு பூஜைகள் நடத்தணும், எந்த பாட்டை மிஸ் பண்ணணும், ஏன்னா கூட்டம் வருது அதை அட்ஜஸ்ட் பண்றது. கலெக்ஷன் முக்கியம் இல்ல. அதே நேரத்துல வந்து நீங்க வந்து எந்தெந்த திருவிழாலாம் என்னைக்கு நடத்தணும், அது வந்து அண்ணா பிறந்த நாளைக்கு சோறு பண்ணோம், கலைஞர் இதுக்கு அந்த ஒரு இது ஒண்ணு 100ஆண்டு விழா அப்படின்னு அதை இன்னி வரைக்கும் அந்த பயல எடுக்கவே இல்லை. அது அப்படியே அந்த கலைஞர் 100ஆண்டுங்கிற அந்த எம்பளம் இன்னும் தொடருதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏதோ போன்ல பேசுறப்ப ராமரவிக்குமார் ஒரு விஷயம் சொன்னாரு, அதிர்ச்சியாக இருந்தது. தேச மங்கையர்க்கரசி சொற்பொழிவுக்கு என்னைக்கு டைம் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் திருவிழாவெல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த அளவுக்கு ஒரு நிறைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கக்கூடிய தமிழக அரசு அவங்கள்ட்டையும் பண்ணோம் இல்லையா. ஏன்னா அவனுடைய பிறப்பால் நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுங்க. அவன் யாருங்க, அவன் ஏதாவது பிரச்சனை ரோஸ் மில்க் கொடுக்குறான். ரோஸ் மில்க் நம்மளுக்கு வந்து திருவிழாங்கும் போது ஒரு என்டர்டைனரா வந்து ரோஸ் மில்க் கொடுக்குறான். தாயா பிள்ளையா பழகணுங்கிறான், மாமா மச்சானா பழகணுங்கிறான், அண்ணன் தம்பியா பழகணும்ன்றான், பிரியாணி தருவேன்றான். இப்படிலாம் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் நான் எப்படிங்க அவன் துன்பத்தில் இருக்கும்போது நான் எப்படிங்க இது பண்ண முடியும்? பாரதியே சொல்லியிருக்கான், சொந்த சகோதரன் துன்பத்தில் இருக்கும்போது நீ வந்து உடனே ஓடி வரணும்னு. அந்த மாதிரிதான் நம்ம எப்படி வேட்டியை வந்து போச்சுன்னா நம்ம கை உடனே இது பண்ணுதோ, நாமளும் அந்த மாதிரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கும் போது இந்த மாதிரி பர்மாவிலேருந்து வந்த தமிழங்காவும் அவனுக்கு ஒரு இழுக்கு நடந்திருக்கு, அவனை ஒரு பொறுப்பை விட்டு எடுத்திருக்காங்கும் போது அவனுக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்லையா? அதுக்காக தமிழக அரசு இதுல தலையிடணும். அதே நேரத்துல இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் போர்டு செய்யக்கூடிய அராவடித்தனங்களை கோர்ட்டு பார்க்குது, இவங்க செய்யக்கூடிய அங்க வந்து உச்ச நீதிமன்றம், இங்க உயர் நீதிமன்றம். அதனால இதெல்லாமும் வந்து தமிழக அரசு எந்த அளவுக்கு எடுத்து செய்ய முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணணுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். மோடி என்ன செய்தார், தேர்ட் டேர்ம் அப்படி என்ன கிழிச்சிட்டார் அப்படின்னு நீங்க சொல்றது மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கூட பலரை பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு தினமலர்ல வந்த ஒரு செய்தி, 2 செய்தியை நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இந்த ஆண்டுகளில் வெளிநாடுகளில் மியூசியத்தில் இருந்தது, திருடிட்டு போனது, இப்படி இருந்த சிலைகள் எல்லாம் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் என்னென்னா 2021 159 சிலைகள், 2022 30, 2023 115, 2024 298,
2024 இதுவரை 13 என மொத்தம் 615 தொல்பொருட்களை மத்திய அரசு மீட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதுக்கப்புறம் இந்த அரசே தமிழர்களுக்கு விரோதமான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஞான பாரதம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் 18,000 சுவடிகள் டிஜிட்டல் மயம் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணியில் எழுதியிருக்கிறது, ஓலைச்சுவடியில் எழுதிட்டு கல்லில் எழுதி, இது மாதிரி பல விஷயங்களை அவங்க மாற்றிருக்காங்க. சரி, இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, அதிகமாக தமிழ் சமஸ்கிருதம் மொழி சுவடிகள், அதுலேருந்து பிராகிருதம் அந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க. சரி, அதில் என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னா, சித்த மருத்துவம், வர்மக்கலை, சங்க இலக்கியம், இது போன்ற விஷயங்களை, உரைகள், அது சம்பந்த விஸ்தாரணம், பாஷ்யம் எழுதியிருக்கிறது, அதையெல்லாம் படியெடுத்திருக்கிறாங்க. எல்லாம் டிஜிட்டல் முறையாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு மாதிரி நான் சொல்கிறேன். முற்போக்குன்னா வாந்தி, பிற்போக்குன்னா வயத்தால போகிறது, அதுதான் நம்ம வீரத்துறவி சொன்னது. ஆனால் இவங்க முற்போக்குன்னு தன்னை சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றுது இல்லை. இந்த டெல்லியில் கும்பகோணத்தில் இடி இடிச்சா கொட்டையூரில் கொடை பிடிச்சாங்கிற கதையா, டெல்லியில் போராட்டம் நடத்தினா நானும் இங்கே நடத்துகிறேன் அப்படின்னு இந்த சில அல்பங்கள் அலையுது பாருங்க. அவனுங்க மாதிரி நான், அதனால படியெடுத்தா ஏழைக்கு சோறு வந்துருமா? ஃபீஸ் கட்ட முடியுமா? அவனுக்கு நோயிலேருந்து இது மீண்டுடுவானா? அது உனக்கு நீங்க எதுவுமே உனக்கு இது கிடையாது. இல்ல, தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்காகத்தான் இந்த சோடியை படியெடுத்தார்கள். ஏன்டா நீ இந்த கம்யூனிஸ்டுங்க சோம்நாத் சாட்டர்ஜி 5 வருஷம் சபாநாயகராக இருந்தாரு. அவங்களும் அதுக்கு முன்னாடி விபி சிங் அமைச்சரவையிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆதரிக்க மத்திய அமைச்சரவையும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் இந்த பயலுக? தமிழனின் பெருமையை மீட்பதற்காக. நான் அவனை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய தத்துவம் தான். இந்த பூர்ஷ்வாக்கள் ஆகும்னா இங்கே சமூக ஏற்றத்தாழ்வு, பூர்ஷ்வாக்கள் இங்கே கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், இப்படிதான் புரியாத மொழியில தான் சொல்லி நம்மளை ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி நம்மளை கிண்டல் பண்றதுக்கு மட்டும் அவனுக்கு மன்னர்கள் எல்லாமே திராவிடியாள்தனமா சமயத்தில் பேசுவான். அதாவது கல்யாண சுந்தரம், பி ராமூர்த்தி, இவர் இருந்தார் ஜீவா, அவங்கெல்லாம் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டியே கம்யூனிசம் பேசினவங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற தற்கொலை பயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அருணனா இருக்கட்டும், இல்லை லெனினா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு கனகராஜ் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த கும்பலுமே எப்படி ஆயிட்டாங்கன்னா, அதுவும் முத்தரசன் இருக்கார் பாருங்க, இவங்களெல்லாம் உனக்கு பெருமையே இல்லை, நீ ஒரு இந்த தற்கொலை பய, உனக்கு கை நாட்டு, உனக்கெல்லாம் எதுவுமே உனக்கு பெரிய நீண்ட நெடிய வரலாறுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே இவங்க பேச்செல்லாம் இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், அந்த நாட்டில் என்ன சொன்னான், இந்த நாட்டில் என்ன சொன்னான், இங்கே என்னடா நடந்தது. கோவில்லாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கட்டி பார்ப்பனர்களுக்கு மானியம் கொடுத்தான். இங்கே இதுதான் சொல்லுவானே தவிர அந்த கல்வெட்டில் என்ன இருக்கு? அந்த கல்வெட்டில் மோர் கொடுத்த அம்மாவுக்கு கூட அங்கே இதுக்கு சிற்பம் செதுக்கும் போது, அவன் வெயில் நேரத்தில் சிற்பம் செதுக்கும் போது மோர் கொண்டு ஒரு அம்மா தினசரி கொடுத்ததுக்கு அந்த அம்மா பேரையும் சேர்த்து அந்த கல்வெட்டில் பதுங்கி வச்சிருக்கான் ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலோட மதில் சுவரை பேத்து தான் வெள்ளக்காரன் அணைக்கரை டேமே கட்டினான். ராஜேந்திர சோழன் கட்டின கோவிலும் மிக புராதமானது, தொன்மையானது. அதுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கே செட்டி ஏரின்னு பொன்னேரின்னு 2 பக்கமும் ஜெயங்கொண்டம் போகிற வழியில் 2 பக்கமும் ஏரி. இதெல்லாம் இருக்கேடா. அதெல்லாம் என்னங்க குடிமராமத்தை, அதெல்லாம் இருக்கு, இயற்கையா இருக்கிறதுங்க. அவெல்லாம் சாப்பாட்டுக்காக வெட்டினதுங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பஞ்சா பராரிங்க. இந்த ஊர்ல எந்த விதமான நாகரிகமும் கிடையாது. இந்த பூமிக்குன்னு ஒரு சிறப்பம்சமே கிடையாது. நாங்க எல்லாமே இரவல் புத்தியில தான். இவனை எப்படி ஒட்டுண்ணியா திமுகவை உறிஞ்சி, அதிமுக உறிஞ்சி இவனுக்கு தேர்தல் வெற்றி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் மக்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான சிந்தனையில உள்ளவன் தான் இவ்வளவு வக்கரமா பேசுவான். இதுக்கு இந்த பயலுக்கு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்து திட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க. சப்ஜெக்டை விட்டுட்டு 619 ஐட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த இதுதான். கும்போணம் பக்கத்து கோவில், அப்புறம் இன்னொரு ஊர் சொன்னேன், கோவில் இடிஞ்சு கிடக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த ஊர்ல இருந்து போன பஞ்சலோக சிற்பங்கள். அதே மாதிரி நம்மளுடைய பனவோலையில இருக்கக்கூடிய செப்பேடுகள், இதெல்லாம் போனதெல்லாம் 619 ஐட்டம். அதுல நீங்க 2025 நினைக்கிறேன் 289 ஐட்டத்தை மீட்டு வந்திருக்காரு.
இது இதெல்லாம் தமிழனை ஏமாத்துற வேலை, தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்காக அது கூட நீங்க செய்யலையே. இதுல உத்தரமேரூர் குடவோலை முறையிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் அதுல பாருங்க. பண ஓலை துணியில எழுதினது அதெல்லாம் பாதுகாத்து, அதெல்லாம் நஞ்சு போற அளவுல இருக்கிறத கூட எல்லாம் படியெடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம். கோமகன் ஒருத்தர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஆய்வாளர், அவர் வரலாற்று ஆய்வாளர். ஆனா அவரெல்லாம் கூட மோடி அந்த ஊருக்கு இவ்வளவு செஞ்சதெல்லாம் பத்தி இது பண்ணாம இந்த திராவிட இயக்கத்தை பத்தியே அவருக்கு ஒரு புகழ்ந்து ஸ்லாகிச்சு, இது ஒரு மாதிரி அடிமைத்தனம்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளைட்ல தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி வச்சுட்டான்னா, இந்த தீவிரவாதி ஒரு 10 நாள் கழிச்சு அவன் ரிலீஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீங்க எவ்வளவு நல்லவன் தெரியுங்களா? எங்களுக்கு வேலைக்கு பால் கொடுத்தார்கள். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம்னு பேரு. நீங்க தீவிரவாதி கிட்ட மாத்திட்டீங்கன்னா அந்த மாட்டி உங்களுக்கு அந்த அடிமை புத்தி உங்களுக்கு அந்த 10-15 நாள்லயே டெவலப் ஆயிடும். குழந்தை அழுது பால் கொடுத்தாரு. ஒண்ணுக்கு போனோன்னு என்னை கையை பிடிச்சி பாத்ரூம் கொண்டு போனார். கையை பிடிச்சி பாத்ரூம், வேற தப்பா நீங்க கற்பனைக்குள்ள போயிடும். டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு போயிடுவாங்க. இப்ப கோமகன்லாம் அண்ணனும் பாப்பாரு, இல்லைன்னா அவருக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சு வைக்கணும். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம்ல தான் அண்ணன் மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரம்மாண்டமான வேலையை செய்யக்கூடிய நரேந்திர மோடியை படித்த பண்பாளர், ஒரு வரலாற்றை பத்தி நல்ல விலாவாரியா பேசக்கூடிய கோமகன் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்காம எப்போதும் இந்த திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட், அவரும் கும்போணம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர் தான் வரும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழனாக நான் ஐ எம் ஏ ப்ரௌடு தமிழியன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய கோமகன் போன்றவர்கள்லாம் தமிழகத்துல மோடியை கொண்டு போய் சேர்த்தா இன்னும் நமக்கு மோடி நிறைய செஞ்சு தருவார். ஏற்கனவே அவங்கெல்லாம் நிர்மலா சீதாராமனை கிண்டல் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் திருச்சியில போய் நிர்மலா சீதாராமனையும் பார்த்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வெளிவட்ட சாலை வேணும், ஏன்னா ஹெவி வெஹிக்கிள் போகும்போது அங்கே நல்ல வேலை இதுவும் ஞாபகம் வந்தது. ஹெவி லோடு வெஹிக்கிள் போகும்போது அந்த கோவில் இதே அதிருதுங்கிறதுக்காக அந்த கோவில்ல இருந்து தள்ளி ரோடு போட்டு கொடுங்க. அதெல்லாம் இப்பதான் ஆகுதா இல்ல காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் இல்லாம இப்பதான் ஆகுதா? அவங்களுக்கான வாய்ப்பை இப்பதான் அதை நாம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்ப எனக்கு என்ன வருத்தம் அண்ணன் மேலன்னா, அவர் ஒரு நாள் நேரம் பார்க்கும்போது கேட்கணும், நீங்க ஏங்க ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம் மாதிரி நீங்க திராவிடியால் சிண்ட்ரம்ல இருக்கீங்களான்னு. இதெல்லாம் அவர் தான் எழுதுறாரு. நாங்க போய் திருச்சியில போய் இவங்களை பார்த்தோம், நிர்மலா சீதாராமனை, கேடி ராகவன் அப்ப இருந்தாரு, நான் போய் பார்த்தேன் கொண்டேன்னு போன வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் எழுதியிருக்காரு. விலாவாரியா அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் எழுதியிருக்காரு. அந்த வெளிவட்ட சாலை நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு அதை பண்ணி தரோன்னு இருக்காங்க. ஏன்னா கோவில் கட்டடம் இன்னும் 1000 வருஷம் தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க கேட்டதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு, தமிழனுடைய பெருமையை உலக அரங்கில் பறைசாற்றக்கூடிய அளவுல உங்களுக்கு நிர்மலா சீதாராமன்ல இருந்து மோடியிலிருந்து அதுக்கு ஒரு இது மாதிரி அனில் மாதிரி கேடி ராகவன்ல இருந்து எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாரா இருக்கும் போதே நீங்கெல்லாம் மௌனமா மோடியை கிண்டல் பண்ணும்போது வேடிக்கை பார்க்கறதுங்கிறது இது உங்களுடைய மனசாட்சிக்கு அழகா? இது அண்ணனை மட்டும் கேட்கல, அவரை போன்ற பல பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் முன்னெடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை. எவ்வளவு 619 ஐட்டம் மீட்டு கொண்டு வந்திருக்கோம். 450 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அது பேர் என்ன, ஞான பாரதம்னு சொல்லி இதெல்லாம் படி எடுத்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக 450 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதை பெங்களூர்ல, அதை இன்னொன்னு அவர் சொல்றாரு, பெங்களூர்ல ஏங்க இதை வைக்கிறீங்க சிலைகள் தான், தஞ்சாவூர்ல எங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க, நியாயமான கோரிக்கை. இது நீங்க வாங்க, நீங்க பேசி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. கேட்கும் போது நாம அதை பண்ணி தரத்துக்கு மோடி அவர்கள் தயாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆனா அதை பொழுதனைக்கு ஏத்துறவங்கள நீங்க வாயடைக்க வேண்டிய கடமையும் இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த உள்ள வேலைகள் கணக்கில் அடங்காது. இன்னும் செஞ்சு தரத்துக்கும் தயாரா இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழ் சமுதாயத்திற்கும் அறிவுசார் மக்களுக்கும் உண்டான இது ஒரு கம்பல்சரியா அதை அவங்க செய்ய வேண்டியது, செய்வாங்கன்னு நம்புவோம். நம்ம 2 நாட்களாக டெல்லியே பரபரப்பாக இருக்கிறது. காரணம் கரப்பான் பூச்சிகளின் கொட்டம், அராஜகம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ கரப்பான் பூச்சிகள், மாணவர்கள் போர்வையில் பல காளிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த சோனம் வாங்சுக் சீன் போட்டார், பிறகு அவரை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க. இருந்தாலும் நாங்கள் தொடர்றோன்னு சொல்லி சென்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் கூட்டம் கூடி கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே அந்த அமைப்புகளால் பண்ண முடியாது, நம்ம அதை ஹைஜாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்
அவங்க ஒரு பக்கம், ஆம் ஆத்மி கட்சி அவங்க ஒரு பக்கம், பீம் ஆர்மி அவங்க ஒரு பக்கம், சமாஜ்வாடி கட்சி அவங்க ஒரு பக்கம். இது போதாதுன்னு பஞ்சாப்லேருந்து ஹரியானாலேருந்து விவசாயிகள் போர்வையில் ஒரு சிலரை வந்து ரவுடிகளை உள்ளே கொண்டு வருது. இப்படியெல்லாம் பண்ணி நேற்று வந்து இந்த கல்யாண் மார்க் அப்படிம்பாங்க, அந்த இடத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடியோட வீடு இருக்குது. அவர் வீட்டை வந்து நாங்கள் முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி, ராகுல் காந்திலாம் இதை வந்து முன்னாலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கர்நாடகாவுடைய முதல்வர், கேரளாவுடைய முதல்வர்லாம் கூட அந்த முற்றுகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கடைசியில் அழிச்சாட்டியம் பண்ணி கைதும் செய்யப்பட்டிருக்கார்கள். கரப்பான் பூச்சிகளின் இந்த போராட்டம், அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ண காங்கிரஸுடைய கைமைத்தனம், இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த போராட்டத்தை நானும் ஒரு காமன் மாதிரி பேசுகிறேன்னு பல பேர் நினைக்கலாம். இந்த நம்ம ஊரில் மாட்டுக்கு 4 காலையும் மாடை கீழே தள்ளி 4 காலையும் கட்டி ஒரு கடமுளை இருக்கும். அதில் அந்த 4 காலையும் அதில் வச்சு புனைஞ்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மஞ்சள் இதெல்லாம் தடவி காயடிக்கிறத சொல்றீங்க நீங்க, விழாவரியா வச்சு ஒரு நசுக்குவாங்க. மாடு அப்படி துடிச்சு இதாகும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி வந்து மரணாய் அந்த காளை மாட்டை இது பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து மரணாய் வந்து அந்த காயடித்து விடப்பட்ட இதை நல்லா அது சப்பும் போது அதுக்கு எதமா இருக்கும், வலிக்கு எதமா இருக்கும்னா, ஆனால் அது வீங்கி போய் இறந்து போயிடும் மாடு. அதனால மரணா வந்து அதை மாட்டை அந்த ஸ்மெல்லுக்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி இப்ப ராகுல் காந்தி இவங்கெல்லாம் கலந்துகிட்டு அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. அரசு அப்படியெல்லாம் லிட்டரலா அந்த உதாரணத்துக்கு போகாம அந்த மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தா நம்ம வந்து என்னைக்குமே ரொம்ப கண்ணியமா பேசக்கூடியவங்க ராகுல் காந்தி, பிரியங்கா வதேரா இவங்கெல்லாம் போயிருக்கும் போது நம்ம அப்படிலாம் நம்ம வந்து சிந்தனையில கூட அப்படிலாம் நம்மளுக்கு உதிக்காதுன்னு வச்சுங்க. ஆனா ராகுல் காந்தி பண்ற ஒரு அயோக்கியத்தனம், ஒரு கேடுகட்டத்தனம், அந்த அவர் ராகுல் காந்திங்கிறத விட நாற்காலி காந்தின்னு வச்சிடலாம். பதவி வெறி, அதுவும் 2024 தோல்விக்கு அப்புறம் 2019 கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அந்த பதவி வெறி டெவலப் ஆயிடுச்சு. அந்த ஆள் என்ன நினைச்சான், மன்மோகன் சிங் பிரதமராக இருந்துட்டு போட்டோம், அப்புறம் நம்ம 14 இருந்து டேக் ஓவர் பண்ணிப்போம், டேக் ஓவர் பண்ண நம்மளை விட்டு எங்கே போக போகுது, நம்ம குடும்பத்தை விட்டு அப்படின்னு இருந்தபோது மோடின்னு ஒரு மாமனிதன் வந்து அவங்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டதோட வெறி, அந்த தோல்வி, அந்த ஆற்றாமை, அந்த வெறுமை இதெல்லாம் சேர்ந்து அவரை ஆட்டி படைச்சு இன்னைக்கு மோடியை எப்படியாவது ஆட்டி விட்டு இறக்கணும் அப்படிங்கிற ஒரு பதவி வெறி. அதுக்கு தான் அவங்க சீஃப் மினிஸ்டர்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் தர்மேந்திர பிரதானை வந்து அவரை நீக்கணும் அப்படின்னு தான் இவனுங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறானுங்க. ஜிதேந்திர சிங் தானே பிஎம்ஓ எம்ஓஏ, அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நீங்க பாராளுமன்றத்துல தர்மேந்திர பிரதான் நீட் எப்படி லீக் ஆச்சு அதெல்லாம் பத்தி விவாதம் நடத்தணும் அப்படிங்கும்போது ஜிதேந்திர சிங் அதை சொல்லும் போது சரிங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னா இவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சு போராடினவா, இல்ல தர்மேந்திர பிரதான அடுத்த 1/2 மணி நேரத்துல நீக்கணும், மோடி பதவி விலகணும். அதாவது ஒண்ணு ஒத்துக்கிட்டா நீ வா, உனக்கு என்ன தேவை வா, பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கலாம். அப்படிங்கும்போது நீ இதை ஒத்துக்கிட்டல, அப்ப அடுத்தது அதை ஒத்துக்கிட்டல, அதுக்கு அடுத்தது. இது வந்து ப்ரெஷர் மவுண்டிங் டாக்டிக்ஸ். இதை வந்து கூப்பிட்டு வச்சு இதை வச்சு செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு இது பாத்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் உள்ள நான் வரவே கூடாதுன்னு ஜூன் 4 இருந்து நான் என்னை டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அவசியம் ஏற்பட்டாலே ஒழிய கருத்தை வந்து ரொம்ப மைல்டா தெரிவிச்சுட்டு போவேன். இன்னைக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பேஜில் 3 முறை நீட்டு லீக் ஆயிடுச்சு, அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு கடும் மன உளைச்சல் இருக்கும், இதை ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல மத்திய அரசு அப்படின்லாம் அவர் வந்து இன்னைக்கு அமித்ஷாக்கும் மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவுரையா அவர் தம்பி அண்ணாமலை அவங்க டிரான்ஸ்பரண்டா நடத்தக்கூடிய இது நடத்தணும், நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நடத்தணும் அப்படின்னு. அது அவர் கட்சி நடத்தும் போது டிரான்ஸ்பரண்டா நடத்தினாரா இல்லையா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது நம்மளுக்கு தேவையும் இல்லாது. ஏன்னா நம்ம ஏன் அதெல்லாம் பத்தி பேசுவானே, அதெல்லாம் இன்னைக்கு பேசணுமோ அன்னைக்கு அவசியம் ஏற்பட்டால் அதையும் நம்ம பேச வேண்டிய அளவுல பேசுவோம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது. ஆனா டிரான்ஸ்பரன்சி பத்தி அவர் சொல்றதுனால தான் நம்மளுக்கு இதை பத்தியும் பேச்சு வருது. அவர் வந்து சொல்லும் போது ஆனா அந்த சோசியல் மீடியால வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு பல பேர் வந்து மாற்று கருத்தை அவருடைய பேஜ்லயே முன்வைக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்றது இது சொல்றது தவறு, உங்கள்கிட்டேருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல, இது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, நீங்க வந்து இதை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் தாராபுரம் சேர்ந்த பத்திரிகையாளர்
இது வந்து அண்ணாமலைக்கு முதல் சறுக்கல் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 சறுக்கல் இருக்கு, அது அவர் கருத்துல கொள்ளல, அது அவருடைய சாய்ஸ். ஆனா ரொம்ப தீர்க்கமாக தீவிரமாக ஆதரித்தவர்கள் கூட அண்ணாமலைகிட்ட இருந்து இந்த விஷயத்துல சற்று தள்ளி விலகி நின்று நீங்க சொல்றது தப்புன்றாங்க. அண்ணாமலையே அந்த மாதிரி சொல்லுவாருன்னு நானும் எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் மோடி அமித்ஷாவெல்லாம் ஏசுவார் என்ன எதிர்பார்த்தா. ஆனா இன்னைக்கே விமர்சனமே வைக்கிறது தப்பா? விமர்சனம் தாராளமா வைங்க. எப்படி திமுக மாதிரி பாமக மாதிரி விடுதலை சிறுத்தை மாதிரி பாப்பேன்னு சொன்னீங்களோ தாராளமா வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரி திருமாவளவன் மாதிரி நாமளும் எப்படி பார்க்கணுங்கிறது ஒண்ணு வரும் இல்லையா? அவர் அப்படி செஞ்சாரா நம்மளுக்கு நாமளும் அதை செய்ய வேண்டியதா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு அதை பார்த்துப்போம். ஆனா நீங்க வெச்ச கருத்து சரி, அது உங்களுடைய அளவுல அது சரி. ஆனா அதே நேரத்துல அதற்கு மாற்று கருத்து சொல்றதுன்னு தவறு கிடையாது இல்லையா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வந்து ஒரு அண்ணாமலையே இப்படி பேசுறது ஒரு துரதிருஷ்டவசமானது. அப்ப ராகுல் காந்தி எல்லாம் அரசியல் ஆதாயத்துக்கு எப்படி பேசுவாங்க? அவங்க அவருடைய சகோதரி இருக்காங்களே அந்த அம்மா இதுல எம்பி இல்லையா, வயநாடு எம்பி, அவங்க எல்லாம் எப்படி அரசியலுக்காக என்ன எப்படி பல்ட்டி அடிப்பாங்கன்னு பாருங்க. இந்த ஒரு கம்பல்ஷன்ல எல்லாருக்குமே இப்போ வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பிஜேபியை வீழ்த்தினா மட்டும்தான் காங்கிரஸுக்கு எதிர்காலம், மோடி அமித்ஷாவை அப்புறப்படுத்த வேண்டும். இது வந்து நான் சொல்றேன், போராட்டத்துல வந்த சில ரவுடிகளே சொல்றாங்க பாராளுமன்றத்தையே அடிச்சு நொறுக்கணும், மோடியை கொல்லணும் பேச்சு எப்படிலாம் வந்து பாருங்க. இங்க மார்க்கண்டன் வந்து முதல்வர் எறும்பு முடிக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த பயில என்ன சொல்றானுங்க, நாங்க வந்து நேபாளில எப்படி நடந்ததோ இலங்கையில எப்படி நடந்ததோ அந்த மாதிரி நாங்க இங்க போராட்டத்தை முன்னெடுப்போம். நாங்க வந்து அதாவது மோடி வீட்டை போய் முற்றுகையிடுவோம்னு சொல்லி ராகுல் காந்தியும் போறது அந்த கொடூர அரக்கர்களுக்கு ராட்சசர்களுக்கு அவங்களுடைய வெறிக்கு தீனி போடுற மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறாரு. இல்லைங்க உங்களை கைது செய்யறோம் அப்படின்னோன்னா எல்லா தலைவர்களும் வண்டியில ஏறுவாங்க. ஆனா இந்த ஆள் என்ன பண்றாரு, நேரா போறாரு, ரோட்லயே படுத்துக்கிறாரு, தூக்கி குண்டு கட்டா தூக்கி வேன்ல ஏத்துறாங்க, போஸ்ட் கொடுக்குறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ போட்டிருக்காரு, ரொம்ப அற்புதமான போட்டோ. பின்பக்கத்துலேருந்து அவருக்கு டிக்கியில ஃபுல்லா மண்ணு படிஞ்சிருக்குது, ஒரே ஒரு ஷூ தான் இருக்குது. ஸ்டில் யூ ஆர் ஸ்டாண்டிங் டால் அப்படின்லாம் ஒரு கேப்ஷனோட எல்லாம் இன்ஸ்டாகிராம் பதிவுலாம் போட. அவர் என்னன்னா அரசியலுக்காக செய்யலாம். ஒரு நிருபர் டைம்ஸ் நவ் நினைக்கிறேன் அந்த பெண்மணி பாவம், அது வந்து ஒரு வயசு பொண்ணு, அந்த பொண்ணை தொடாத இடங்களெல்லாம் தொட்டு கட்டி பிடிச்சி இவனுங்க பண்ற அட்டுழியம். ஆனா இதே பயில என்ன சொல்றானுங்க, கோடி மீடியா எங்களை பிளாக் அவுட் பண்ணுது, வர நிருபரை நீ போய் டார்ச்சர் பண்ணி நியூஸை கவர் பண்ண பண்ற, பண்ணிட்டு பின்னாடியே என்ன சொல்ற, இந்த திராவிடி ஆள்கிட்ட அவனுக்கு ட்ரைனிங் எடுத்த மாதிரி பின்னாடியே என்ன சொல்றான், இல்ல கோடி மீடியா மோடி தான் எங்களோட மீடியாலேயே பிளாக் அவுட் பண்றாரு அப்படின்னு பின்னாடி வந்து புலம்புறான். அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க, போலீஸ்காரரை ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு, அவரை நெட்டி தள்ளி தரதரன்னு இழுத்துட்டு போய் ஓட விட்டு எல்லாம் பண்ணும் போதுதான் ஒரு சர்தார்ஜி பார்த்துட்டு என்ன பண்றான், நேரா வந்து கம்பு எடுத்து அவன் பெட்டெக்ஸ்லயே விளாசினான் பாருங்க. ஒரே ஒரு ஆளு எத்தனை பேரை ஓட விட்டான் பாருங்க. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நீங்க இந்த போராட்டம் நடத்துறீங்க, அதே மாதிரி ட்ரெயின்ல எல்லாரையும் அங்க வர சொல்றீங்க, அதோட இல்லாம மெட்ரோ ரயிலுக்குள்ள நீங்க கூட்டு போயிட்டு இது பண்றீங்க, பைக் டாக்ஸிக்கு அவனுக்கு 1500 ரூபா 2000 ரூபா தரேன்றீங்க, நினைச்ச நேரத்துல என்ன வேணா சாப்பிட்டுக்கலான்றீங்க. ஸ்டூடெண்ட் போராட்டங்கிற எப்படி உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இதுக்கு வருது. அந்த போராட்டத்துல இருக்கிறவன்லாம் அவன் என்ன வாங்சுக், சோனம் வாங்சுக் தானே அவன். அந்த சோனம் வாங்சுக்கு 2007 தேச துரோகின்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி, நாம சொல்லல. இதுவரைக்கும் நம்ம தேச துரோகின்னு சோனம் வாங்சுக்கு நம்ம சொல்லவே இல்லை. 2007 கருணாநிதியால் சிவகங்கை சின்னப்பையன் என்று அழைக்கப்பட்ட சிவகங்கை சீமான் ப. சிதம்பரம் தான் சொல்லியிருக்காரு அவன் வந்து தேச துரோகி அப்படின்னு, நாம சொல்லவே இல்லை. பச்சை தமிழர் சுபா உதயகுமார் அவங்க சொன்னது மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி இவங்க போய் கடைசியில அந்த மாதிரி சொல்லிட்டு இல்ல நீங்க வந்து ஜனநாயகமற்ற செயல்படுறீங்க, நீங்க நீட்டை இது பண்றதுக்காக செயல்படுறீங்க. நீட்டை கொண்டு வந்தது நீ தானடா திராப மனங்கட்ட பயில, நீட்டை நீயே கொண்டு வருவ, இவங்களே கொண்டு வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களான்னு முதல் டயலாக் மாதிரி இவங்களே நீட்டை கொண்டு வருவாங்களாம், அப்புறம் நாங்களே நீட்டை ஒழிக்கிறோம்னு போராடுவாங்களாம். இங்க ஒரு பையன் அப்படிதான் சொன்னான், நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னா இப்ப கூப்புல போயிட்டான். இந்த காங்கிரஸ் கட்சி தப்பி தவறி கூட தட்டுக்கிட்டு கூட ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இந்த ராகுல் காந்தி நாற்காலி காந்தி நினைக்கிறாருங்கிற டவுட் எனக்கு வருது. ரெண்டாவது, இந்த போராட்ட நெறிமுறையே உங்களுடைய வழிமுறை நெறியே இல்லையே, அப்புறம் தானே முறை. இந்த வழிமுறையே மிகவும் தவறானது. இவங்களை இத்தனை நாள் போராடவே விட்டுருக்க கூடாது. சில நேரங்கள்ல டஃப் டெசிஷன்ஸ், டஃப் டாஸ்க் மட்டும்தான் உங்களுக்கு டீலிங் ரஃப்லி தான் உங்களுக்கு இடம் கொடுக்கும்.
நாம வந்து ரொம்ப lenient ஆ போறது ரிப்பப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, எப்படி ஆன்டி நேஷனல்ஸ் எல்லாம் ஒன்று கூடி இந்த தேசத்துக்கு எதிராக ரோட்ல இறங்கி நிக்கிறப்ப ஏன் ஒய் காண்ட் வி ஆஸ் எ நேஷனலிஸ்ட் ரோட்ல இறங்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு மாதிரி கூட இன்னொன்னு தோணுது. நாமளே ஒரு 500 பேரை தட்டுறது ஒரு பெரிய விஷயமா? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 பேர், அங்க அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு 500 பேரை திரட்டி பக்கத்துலேயே வம்படி 200 போராட்டம் நடத்தினோம்னா, இல்ல இப்ப ஜார்க்கண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யூபி அந்த ஒரு இதுல வந்து சர்வீஸ் கமிஷன்ல பிரச்சனை ஆச்சுன்னு பிஜேபி இளைஞரணி அங்க போராடுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் வந்து காங்கிரஸ் ஆட்சியில தானே இருக்கு, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா இந்த காங்கிரஸை கண்டிச்சு தாராபுர் டவர் மவுண்ட் ரோட்ல அந்த தர்கா இருக்கு இல்லைங்களா, இடது பக்கம் தர்கா, வலது பக்கம் வந்து அந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சானு. அது என்ன ஹோட்டல்? அது இம்பீரியலா இம்பாலாவா ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு பாருங்க, எல்ஐசி தாண்டின உடனே புகாரி ரைட்ல இருக்கும், லெப்ட்ல ஒரு ரோடு இந்த தாராபுர் டவரை ஒட்டி போகும் பாருங்க, இந்த கூவ மாத்த ஒட்டி. அந்த இடத்துல நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பா இந்த தேச விரோத சக்திகளை, இந்த தேசத்தை வீக்காக்குறதுங்கிற சக்திகளை கண்டிச்சு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கு. தேசியவாதிகள்லாம் அதுல கலந்துக்கணும்னு நம்ம ஸ்ரீ டிவி வாரியா நான் பிஜேபிக்காக நான் கூப்பிடல, தேசியத்துக்காக கூப்பிடுறேன். ஏன்னா வீரத்துறை ராமகோபாலன் என்னெல்லாம் ஒரு அச்சப்பட்டாரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அச்சங்கள் எல்லாம் எப்படி வருது பாருங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா விடமாட்டான், அதுவும் இந்த கம்யூனிஸ்ட் பையில விடமாட்டான் அப்படின்னு சொன்னதை எஸ்எஃப்ஐயும் டிஒஎஃப்ஐயும் தான் இதுல முன்னெடுக்கிறான். நேத்தி ஒருத்தன் 5 வருஷத்துல கோமால இருந்தவன் மாதிரி இருந்துட்டு தெருப்பாடகன்னு ஏதோ வந்தால் வந்து அவனே பாடுறான், அவனே கூப்பிடு. எதுக்கு முதல்வர் அவனை கூப்பிட்டு பார்த்தான்னு தெரியல, கூப்பிட்டு பார்த்து அவனை கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நக்சல்பாரிகளும் தேச விரோத சக்திகளும் மாவோயிஸ்டுகளும் விதவிதமான டிசைன்ல வராங்க. இதுக்கு பின்னாடி வெஸ்டர்ன் சர்ச்சஸ் பின்னாடி இருக்கு, இதுக்கு இந்த மதரசாக்கள், இது தேச விரோத சக்திகள், இந்த பாகிஸ்தான் சார்பு உடைய சக்திகள் எல்லாமே இதுக்கு பின்னாடி இருந்து இயங்குறாங்க. இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறது கூட தப்பு இல்லை. வன்முறையை தோன்றேன்னு சொன்னீங்கன்னா வன்முறையை அவன் தான் தோன்றான். மோடி வீட்டை அடிச்சு உடைக்கணும், மோடி கழுத்தை உடைக்கணும், நம்ம வந்து அவர் வீடு பூந்து தாக்கணும், நீங்க வந்து நாட்டில் வந்து அமைதியின்மையை ஏற்படுத்தணும். அவங்க நோக்கமே அப்படிதான். கோஷம் போடுறதே என்ன கோஷம் போடுறான் பாருங்க ஒவ்வொருத்தனும். அதுல பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்துஸ்தான் மூர்தாபாத். ஏண்டா நீ போனது நீட்டுக்கு, அப்புறம் என்ன சொல்ற, ஆர்டிகல் 370 திரும்பியும் கொண்டு வா, ரீஇன்ஸ்டேட் பண்ணு. அதுல இன்னொருத்தன் என்ன சொல்றான், ராமர் கோவில மசூதி கட்டு. நீங்க அங்க வரவன் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30,000 கருத்து சொல்றான். இந்த 3000 பேர், இந்த 30,000 கருத்தையும் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா நாடு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. துண்டு துண்டா போகும். ஓமாம்புலியே ஒரு நாடாயிடும், கும்பகோணம் ஒரு ராஜதானி ஆயிடும். இந்த அளவுக்கு இவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே அவங்களுடைய மனசாட்சியை மீண்டும் ஒரு முறை மறு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த போராட்டம் நசுக்கப்பட வேண்டும், இந்த போராட்டம் ஒடுக்கப்பட வேண்டும். போராட்டத்தில் கலந்து கொள்ள நினைப்பவர்களும் இதுல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பார்த்து ஒதுங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.